நெடுங்காலத்திற்கு முன்பு லூமினாரா என்ற அமைதியான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஆரியா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். அவள் நல்ல மனம் கொண்டவள், தைரியசாலி, எப்போதும் எல்லாவற்றையும் ஆர்வத்துடன் கவனிப்பவள். ஆனால் ஆரியாவுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. அவள் உண்மையில் ராஜ்யத்தின் மறைக்கப்பட்ட ராஜகுமாரி. அவளை பாதுகாக்க காட்டு தேவதைகள் சம்மதித்து மறைத்து வைத்திருந்தனர். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆரியா காட்டுக்குள் நடந்து சென்று அவளுடைய தேவதை நண்பர்களை சந்திப்பாள். காட்டு மரங்கள் அவளது பெயரை மெதுவாய் கிசுகிசுத்தன. அவள் நடந்து சென்றால் மலர்கள் மெதுவாய் மலர்ந்தன. சின்ன தீப்பூச்சிகள் விண்மீன்கள் போல அவளை சுற்றிலும் மினுமினுத்தன. ஒரு நாள் லிலா என்ற தேவதை கவலைப்பட்ட முகத்துடன் வந்தாள். ஆரியா, நிழல் மந்திரவாதி உன்னை தேடுகிறான். உன் ராஜ ஒளியை திருட வேண்டும் என்பதே அவன் நோக்கம். இதனை கேட்டதும் ஆரியாவின் இதயம் பயத்தால் துடித்தது. ஆனால் அவள் தைரியமாக நின்றாள். அப்போது தரை அதிர்ந்தது. மலையின் மீது இருந்து கரும் புகை எழுந்தது. நிழல் மந்திரவாதி லூமினாராவுக்குள் நுழைந்துவிட்டான். அவன் மாயம் பகலை இரவாகவும் மகிழ்ச்சியை பயமாகவும் மாற்றும் சக்தி கொண்டது. ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஆரியா முடிவு செய்தாள். தீப்பூச்சிகளின் ஒளியால் உருவான பாதையை பின்தொடர்ந்து காட்டின் நடுப்பகுதிக்கு சென்றாள். அங்கே பழமையான காவலர் மரம் நின்றிருந்தது. அதன் பொன்னான கிளைகள் ஒளியின் சக்தியை வைத்திருந்தன. காவலர் மரம் மிக ஆழமான மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தது. ஆரியா, உன் மனம் தூயது. இந்த ஒளி கிரீடத்தை எடுத்துக்கொள். உன் உண்மையான சக்தி விழித்தெழும். உடனே ஒரு கிரீடம் தோன்றியது. அந்த கிரீடம் காற்றில் மிதந்து வந்து அவளது தலையில் மெதுவாக வந்திறங்கியது. ஒரு கணத்தில் அதீத பிரகாசம் பரவியது. ஆரியா உண்மையான ராஜகுமாரியாக மாற்றமடைந்தாள். அவள் சாதாரண உடை ஒரு மினுமினுக்கும் ராஜ ஆடையாக மாறியது. இப்போது அவள் பயப்படவில்லை. அப்போது நிழல் மந்திரவாதி வந்தான். ஆரியா தன் கைகளை உயர்த்தினாள். கிரீடத்திலிருந்து வெளிவந்த பிரகாசமான ஒளிக்கீற்று இருளை துரத்தியது. மந்திரவாதி கத்தி மங்கிய புகை போல் மறைந்து போனான். வானம் மீண்டும் பிரகாசமடைந்தது. பறவைகள் பாட ஆரம்பித்தன. லூமினாரா முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. அனைவரும் ஆரியாவை உண்மையான ராஜகுமாரியாக வரவேற்றனர். தேவதைகளுக்கு ஆரியா நன்றி கூறினாள். பின் இருளிலிருந்து இந்த ராஜ்யத்தை என்றுமே காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தாள். இறுதி மாண்பு. பயம் இருந்தாலும் தைரியம் வெற்றியை தரும். நல்ல மனம் கொண்டவர்களே உண்மையான வீரர்கள்.